வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் நேந்திரப்பழ பாயசம் செய்வது எப்படின்னு காட்டுறேன். நல்ல பழுத்த 2 நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ தொலி எடுத்து நம்ம அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வானலியில் வதக்கி எடுத்துடலாம். குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த கட் பண்ண பழத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நேந்திரப்பழ பாயசம் கேரளாவில் எல்லா கல்யாண வீட்லேயும் அந்த பாயசம் இல்லாமல் இருக்காது. நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ இந்த 2ஆம் பால் விட்டுடலாம். தேங்காய் பால் 2ஆம் பால் விட்டுருக்கேன். இதில் இப்போ நல்லா வேகட்டும். நல்லா சூடாக இருக்கும்போதே இப்படி நல்லா மேஷ் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். நான் 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்காங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம இப்போ வடிகட்டிடலாம். வெல்லம் பார்த்து போட்ட போதும். என்ன பழம் நல்ல இனிப்பாக இருக்கிறதுனால பாயசம் நல்ல இனிப்பாக இருக்கும். இது நல்ல வறண்டு வரட்டும். ஏலக்காய், இப்போ 1ஆம் பால் கட்டி தேங்காய் பால் விட்டுடலாம். இப்போ நம்ம நெய்யில் தேங்காவை வறுத்து போட்டுடலாம். நான் தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சுருக்கேன். தேங்காய் வறுத்து போட்டுடலாம். இதுக்கு பாயசத்துக்கு அந்த பழத்தோட அந்த ஃப்ளேவர் தான் கூடுதலாக தெரியும். நம்ம இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நேந்திரப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.